மல்லி வந்து தன்னோட குடும்பத்தில எந்த பிரச்சனையும் இல்லாம, அத வந்து அழகா கொண்டு போணும். ஒரு அமைதியான ஃபேமிலி அப்படிங்கிற மாரி கொண்டு போணும் அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க. ஆனா, அதே நேரத்தில அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே அவங்களுக்கே ஒரு பிரச்சனையா தான் வந்து நடக்குது. அப்ப இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி வெளிய வரலாம் அப்படின்னு தான் அவங்க நெனச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இப்ப அதுக்கு எதிராவே சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா, விஜய் சொன்ன வார்த்தைய தாண்டி மல்லி சில விஷயங்கள பண்றாங்க. அதுதான் இப்ப இங்க வந்து பிரச்சனையா இடிக்குது. பொதுவா வந்து கணவன், மனைவி அப்படின்னாலே, அங்க வந்து ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது அதிகமா இருக்கக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு கருத்து ஒற்றுமை இருந்தா மட்டும் தான் அந்த குடும்பம் வந்து ஒரு அமைதியா இருக்கும். அதே நேரத்தில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வரக்கூடிய பிரச்சனைகளையும் சுமூகமா நடத்த முடியும். ஆனா இங்க என்ன நடக்குது? மல்லி வந்து வெண்பாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துரும் அப்படிங்கிற ஒரு தன்ன அறியாம ஒரு பயத்திலே இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த பயம் தான் வந்து இப்போ அவங்களுக்கு எதிரா வந்து நின்னுகிட்டு இருக்குது. ஏன்னா, வெண்பா விஷயத்தில மல்லி வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அதாவது ரேணுகா வந்து வெண்பாவ ஏதாவது பண்ணிருவாங்க அப்படிங்கிற பயம் வந்து மல்லியோட ஆழ் மனசுல அதிகமா பதிஞ்சிருச்சு. எப்பவுமே அந்த ஆழ்மனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பயத்த நெனச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, வெளி மனசுல ஒரு பயத்த நெனச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த பயம் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஆழ் மனசுல அதிகமா உருவாக்கிறோம். ஒரு அதிகமான ஒரு எண்ணத்த உருவாக்கும். பயம் அப்படிங்கிற எண்ணத்த உருவாக்கும். அந்த எண்ணம் வந்து அப்படி வந்துருச்சு அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு செயல செய்யும்போது, அங்க நமக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காது. அங்க வந்து தோல்வி தான் வந்து முடியும். அதனால எந்த ஒரு விஷயத்திலயுமே நம்ம வந்து பயத்திலேயே இருக்கக்கூடாது. இது வந்து இந்த மாரி நடந்துருமோ? இது வந்து நமக்கு சாதகமா நடக்காது. நமக்கு தோல்வி ஆயிருமோ? இல்ல நம்ம ஏதாவது ஒரு நடக்கக்கூடாத விஷயங்கள் நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்திலேயே நம்ம எப்பவுமே வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லாவே அந்த பயத்தில தான் வாழ வேண்டியிருக்கும். நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போ முடியாது. மல்லிய பொறுத்தவரைக்கும் அந்த பயத்த எப்போ விட்டு ஒழிக்காங்களோ, ஒரு தைரியமான சில முடிவுகள எடுக்காங்களோ, அப்பதான் அவங்களால வெற்றி பெற முடியும். ஏன்னா விஜய் சொல்லியிருக்கிறாங்க, "சில விஷயங்கள்ல நீ கொஞ்சம் அமைதியா இரு மல்லி" அப்படின்னா, அப்ப அந்த அமைதிக்கு அர்த்தம் இல்லாம மல்லி என்ன பண்ணியிருந்தாங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு சில விஷயங்கள அதிரடியா பண்ணுதாங்க. இப்ப அவங்க பண்ணதுல ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு. அதாவது ரகு வந்து அரெஸ்ட் ஆகுறாங்க. அவங்கள வந்து போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனா, ரகுவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் ரேணுகாவுக்கு தெரியும்போது, அவங்க ரேணுகா என்ன பண்ணுதாங்க, அப்போ மல்லிய மிரட்ட தான் செய்வாங்க. இந்த கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு என்ன வழி உண்டோ அத்தனையும் வந்து ரேணுகா பண்ண தான் செய்வாங்க. அதுக்கு மெயினா என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, வெண்பாவ தான் கையில எடுப்பாங்க. ஏன்னா, மல்லிக்கு உயிரா இருக்கக்கூடியது வெண்பா தான். அப்போ வெண்பாவ வந்து மிரட்டுற மாரி அவங்க சில விஷயங்கள பண்ண போறாங்க. ஆனா, வெண்பாவ எதுவுமே இந்த ரேணுகா பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும், வெண்பா மேல ஏதாவது கைய வச்சா நம்மளோட மொத்த கனவும் அழிஞ்சு போயிரும், சிதைஞ்சு போயிரும். அப்ப நம்ம கனவுல இடி விழுந்துரும் அப்படின்னு தான் ரேணுகா நினைப்பாங்க. அதனால வெண்பாவ எதுவுமே அவங்க பண்ண போறதில்ல. ஆனா இந்த விஷயத்த மல்லி கொஞ்சம் கூட யோசிக்கல. அப்போ ரேணுகா சொல்ற வார்த்தைய மட்டும் கேட்டுக்கிட்டு உடனே சில முடிவுகள தான் மல்லி எடுக்குறாங்க. அந்த முடிவு தான் இப்போ வந்து விஜய் கிட்ட மல்லிக்கு ஒரு எதிர்ப்ப சம்பாதிக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா விஜய் வந்து வெண்பா மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க. மல்லியும் வச்சிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மல்லி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து விஜய்க்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது, ஒரு கணவனுக்கு தான் மனைவி பண்ணக்கூடிய விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னாலே, அங்க கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா பிரச்சனை வரும். அப்ப இந்த விஷயத்துல மல்லி பண்ணக்கூடியது ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முதல்ல அந்த விஷயத்துலருந்து வெளில வரணும். அதாவது ரேணுகாவ வந்து கண்டுபிடிக்கிறது, அவங்க சுடர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக சில விஷயங்கள பண்றத கைவிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க. அந்த நிஷா முதற்கொண்டு. அதுதான் இப்போ வந்து மல்லி அத விட மாட்டேங்கிறாங்க. விடாப்பிடியா அத பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இப்போ அந்த விஷயத்தினால இப்போ என்ன பண்ண போறாங்க, வெண்பா விட்டு மல்லி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக போகுது அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா விஜய் அத செய்வாரு. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.